ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கெட்டி மேளம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரியல் கைஸ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரியலு. யார் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, கமெண்ட்ஸில் வேணாலும் கழுவி ஊற்றுங்க. உண்மையிலே கெட்டி மேளம் சீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது, நல்லா எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இதயம் வந்து 1:30 மணிக்கு போடுவாங்க. நீ அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அதுக்கப்புறம் அந்த நாடகம் முடிஞ்ச பிறகு நம்ம இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாம், சரியா? ஸோ கெட்டி மேளம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரியல். ஜி தமிழில் போடுறதுலையே எனக்கு கெட்டி மேளம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி நான் ரிவ்யூ பார்த்துட்றேன். அதாவது லைஃப்ல நமக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை அமையுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி நினைக்கும் போதுலாம் அமையாது. நினைக்காம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி அமையும். ஸோ அந்த மாதிரி தான் அஞ்சலிக்கு அமைஞ்சிருக்கதா நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே மகேஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க எந்த பொண்ணுனாலும் கொடுத்துதான் வச்சிருக்கணும். ஸோ அஞ்சலி வந்து ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு பொண்ணுன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருப்பாங்க கைஸ். அப்ப காசு இல்லைன்னு சொல்லி இந்த பர்ஸ் ஏதோ தொலைஞ்சிர மாட்டிருக்குது. ஆனா வாட்சை கழட்டி கொடுத்துட்டு வருவார் பாருங்க. நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ இதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த லவ் பண்ணனால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அது இல்லைன்னா நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த பொண்ணோட விருப்பத்தை எல்லாம் அப்படியே நிறைவேற்றினாப்புலையே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஷிப் அந்த ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், இல்ல அந்த கப்பல்ல கூட்டிட்டு போய் இந்த பர்த்டே விஷயம் சொல்றதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நீதானே என் பொன் வசந்தன்னு ஒரு சீரியல் வந்துச்சு இல்லையா, நம்ம ஜெய் ஆகாஷ் நடிச்சது. அவரும் அப்படித்தானே ஏரோப்ளேன்ல போய் தானே அந்த வெட்டிங் ரிங்ல அந்த ரிங் எல்லாம் மாத்துவாரு கையில. மாத்தி விஷஸ் ஐ லவ் யூ ஏதோ ப்ரப்போஸ் பண்ணுவாரு. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. என்ன பணக்காரனா இருக்கீங்களால எல்லாம் ஃப்ளைட்ல அது இதுன்னு கூட்டிட்டு போய் லவ் சொல்லிடுறாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ₹10 கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிட்டு போயிருவாங்க. இல்லாட்டினா வந்து ஒரு பொக்கே வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் என்னது ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஒரு கிஃப்ட் ஏதாவது ரிங்கு, அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ். நாடகத்தில் அதாவது சினிமாவில் பார்க்குற மாதிரி இருந்தது அந்த இதெல்லாம், அந்த காட்சி எல்லாமே நல்லா இருந்தது. கெட்டி மேளம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாரி, கெட்டி மேளங்கிறேன், மகேஷ் அஞ்சலி லவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துளசியை காமிக்கிறாங்க. ஐயோ துளசி இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த தியாவை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குது. இனி வெற்றி வந்து உள்ள இன்வால்வ் ஆகி துளசிக்கு ஆதரவா ஏதாவது செஞ்ச மாதிரி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்கல நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. துளசியை அது தியாவை வந்து துளசி கிட்ட வந்து சேர்க்கிற மாதிரி நாடகம் எடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். துளசிக்கும் அதே மாதிரி லவ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி வெற்றியை கல்யாணம் பண்ற மாதிரிலாம் வந்தாங்கன்னா நாடகம் இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ கெட்டி மேளம் வெரி நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சீரியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த அந்த இதை வெளியிலலாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த மழையெல்லாம் வர வைக்கிறதுலாம் ரொம்ப அழகா இருக்கும். 5 நிமிஷத்துல பாரு உனக்கு மழை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாரு. மழையெல்லாம் வந்து அந்த ஆளுகளை விட்டு அந்த தண்ணியெல்லாம் அடிப்பாங்க. நல்லா இருக்கும். அந்த மழை பெய்யுற மாதிரிலாம் அந்த சீன்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. உண்மையிலே மகேஷ் வந்து ரொம்ப விரும்புவாராட்டு இருக்குது அஞ்சலிய. பரவாயில்ல. ஆனா இந்த இவன் லவ் பண்ணதான் தான் என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. பார்க்கல நீ இதனால அஞ்சலி லைஃப்ல ஏதாவது ட்ராஜடி வருமோ, இல்ல ப்ராப்ளம் வருமா என்னங்க தெரியல இவனால. சரி, இல்ல ஒருவேளை இவன் வந்து இவன் உன்னாலதான் இவன் வந்து இப்படி ஏதாவது சூசைடு ஏதாவது அட்டன் பண்ற மாதிரி ப்ரோமோ காமிக்கிறாங்க கைஸ். அந்த மாதிரிதான் காமிக்கிறாங்க. ஏதோ பாட்டில்ல இப்படி உடைக்கிறாப்புல. அத கையை கிழிச்சுக்குவானா என்னன்னு தெரியல. நீ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அதாவது 2 பொண்ணுங்களோட லைஃபையும் வந்து கேள்விக்குறியா ஆக்குற மாதிரி எடுத்துறாதீங்கடா. அஞ்சலி லைஃபாவது நல்லா இருந்துட்டு போகுது, அந்த மாதிரி எடுங்கடா. ஏன்னா துளசியாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, ஜாதகத்தால கஷ்டப்பட்டு முதல் பிரச்சனை மாப்பிள்ளைய பார்த்துருப்பாங்க, அவன் செத்து போயிடுவான், கொன்னே போட்டுருவாங்க அவனை, சரியா? அதெல்லாம் நீ எப்ப தெரியுமேன்னு தெரியல. ஆனா கெட்டி மேளம் நல்லா இருக்கு கைஸ், சீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கெட்டி மேளம் சீரியலை பத்தி. ஸோ நானும் நீ இதயம் சீரியலுக்காக அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு என்ன இதயம் சீரியல்ல என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, என்ன கன்றாவியை வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதயம் சீரியலு நல்லாவே இல்லை, கேவலமா இருக்கு. மற்ற சீரியலை கம்பேர் பண்ணும்போது கெட்டி மேளம் சூப்பர், சந்தியாராகம் பரவாயில்ல, இதயம் 0 0.
000 100க்கு 0 தான் இதயம் சீரியல். பார்க்கலாம் கைஸ். பை கைஸ். ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. மறக்காம உங்களோட சப்போர்ட்டை எப்பயுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.